உங்களைச் சுற்றி எப்போதும் ஒரு நச்சுவட்டம் இருக்கிறதா? உங்கள் உணர்வுகளுக்கு மதிப்பே கொடுக்காத, உங்களை எப்போதும் குறை சொல்லும் ஒரு நபர் இருக்கிறாரா? அவருடைய பேச்சை கேட்டு இரவில் உங்களுக்கு தூக்கம் தொலைந்திருக்கிறதா? அப்படியென்றால் கவனியுங்கள், நீங்கள் ஒரு நார்சிசிஸ்ட் மனப்பான்மை கொண்டவரின் பிடியில் இருக்கலாம். இந்த பிடியிலிருந்து வெளியேற நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உண்மையான பாதுகாப்புக்கான வழிகள் என்ன? உங்கள் அமைதியை திரும்பப் பெற, உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்ள இந்த வீடியோவின் ஒவ்வொரு நொடியும் மிகவும் முக்கியம். வீடியோவை இறுதி வரை பாருங்கள். இல்லையெனில் மன உளைச்சல் தரும் நபர்களை சமாளிக்கும் முக்கியமான நுட்பத்தை நீங்கள் தவறவிட நேரிடும். உணர்வுகளின் எல்லையை உறுதிப்படுத்துங்கள். உங்களை உணர்வு ரீதியாக கட்டுப்படுத்துவதுதான் இவர்களின் முதல் இலக்கு. இதற்கு நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. அவர்கள் உங்கள் மன அமைதியை குலைக்கும்போது, இப்போது என்னால் இதை பற்றி பேச முடியாது, அல்லது நான் உங்கள் விமர்சனங்களை பொருட்படுத்தப் போவதில்லை என்று உறுதியாக ஆனால் அமைதியாக சொல்ல பழகுங்கள். இவர்களிடம் உங்களின் எல்லைகள் மிகவும் முக்கியம். கிரே ராக் நுட்பத்தை பயன்படுத்துங்கள். இந்த நுட்பம் மிகவும் சக்தி வாய்ந்தது. அதாவது, ஒரு சாதாரண சாம்பல் கல் போல இருங்கள். உணர்வுகளற்ற, சலிப்பான, சுருக்கமான பதில்களை மட்டும் அழியுங்கள். அவர்கள் உங்களிடம் சண்டைக்கு வந்தாலோ, புகழ்ச்சிக்கு ஆசைப்பட்டாலோ, ஆமாம், சரி, அப்படியா போன்ற ஒற்றை வார்த்தை பதில்களை தாண்டி வேறு எதையும் பேசாதீர்கள். நீங்கள் சலிப்பு ஏற்படுத்தும் வரை அவர்கள் உங்களை தேடி வரமாட்டார்கள். விவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்க்கவும். நார்சிச மனிதர்கள் விவாதங்களில் வெற்றி பெற மட்டுமே விரும்புவார்கள். இதில் அவர்களுக்கு உணர்வு பூர்வமான உண்மை முக்கியமில்லை. நீங்கள் உங்கள் நிலையை நிரூபிக்க முயற்சிக்கும் ஒவ்வொரு முறையும் அது அவர்களுக்கு மேலும் வலு சேர்க்கும். எனவே அவர்களின் கூற்றுகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அமைதியாகவும் விலகியும் இருங்கள். உங்கள் கருத்தை அவர்களிடம் நியாயப்படுத்த வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. ஆவணப்படுத்துங்கள். குறிப்பாக தொழில்முறை உறவுகளில் அல்லது சட்ட சிக்கல்கள் உள்ள உறவுகளில் அவர்களின் தவறான நடத்தையை நீங்கள் ஆவணப்படுத்துவது மிகவும் அவசியம். அவர்கள் சொன்ன பொய்கள், தவறான வாக்குறுதிகள் அல்லது உங்களை தண்டித்த தருணங்களை நாள், நேரம், தேதி ஆகியவற்றுடன் எழுதி வையுங்கள். இது உங்களுக்கு பின்னால் நடக்கக்கூடிய கேஸ்லைட்டிங் போன்ற குழப்பமான தந்திரங்களிலிருந்து உங்களை பாதுகாக்க உதவும். கேஸ்லைட்டிங் என்பது ஒரு வகை உளவியல் ரீதியான கையாளுதல் ஆகும். இதில் ஒருவர் மற்றவரை தொடர்ந்து குழப்பமடையச் செய்தும், உண்மையை மறுத்தும், அவர்களின் சொந்த அறிவு, நினைவுகள் மற்றும் யதார்த்தத்தின் மீதான நம்பிக்கையை இழக்கச் செய்கிறார். நார்சிஸ்டுகள் உட்பட உணர்ச்சி ரீதியான துஷ்பிரயோகம் செய்பவர்களால் இது பொதுவாக பயன்படுத்தப்படும் ஒரு நுட்பமாகும். எதிர்பார்ப்புகளை குறைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் தங்களை மாற்றிக்கொள்வார்கள் அல்லது ஒரு நாள் மன்னிப்பு கேட்பார்கள் என்று ஒருபோதும் எதிர்பார்க்காதீர்கள். இந்த எதிர்பார்ப்புதான் உங்களை அதிகமாக புண்படுத்தும். அவர்களிடமிருந்து உங்களுக்கு உண்மையான அன்பு, ஆதரவு அல்லது மரியாதை கிடைக்காது என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த உண்மையை ஏற்றுக்கொள்வது உங்களுக்கான மன விடுதலைக்கான முதல் படி. உங்கள் நல்ல உறவுகளை பலப்படுத்துங்கள். இத்தகைய உறவுகளில் மாட்டிக்கொள்ளும்போது நீங்கள் தனிமையாக உணரலாம். உங்கள் நம்பகமான நண்பர்கள், குடும்பத்தினர் அல்லது ஆலோசகர்களுடன் பேசுங்கள். வெளியிலிருந்து வரும் பார்வைகள் நிலைமையை தெளிவுபடுத்த உதவும். அவர்கள் உங்களை நேசிப்பவர்கள், ஆதரிப்பவர்கள் என்ற எண்ணம் உங்களுக்கு பலமாக இருக்கும். தொடர்பை துண்டியுங்கள். சாத்தியமானால் அத்தகையவர்களிடமிருந்து முற்றிலும் விலகிவிடுவதோ அல்லது குறைந்தபட்ச தொடர்பை வைத்துக் கொள்வதுதான் மிகவும் சிறந்த வழி. இது உங்களின் மன மற்றும் உணர்ச்சி ஆரோக்கியத்திற்கு நீங்கள் அளிக்கும் மிகப்பெரிய பரிசு. உங்களின் மதிப்புமிக்க ஆற்றலை உங்களுக்காக மட்டுமே பயன்படுத்துங்கள். இத்தகைய மன உளைச்சலை தரும் மனிதர்களை சமாளிப்பது ஒரு கலை. உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களது எல்லைகளை மதிக்க பழகுங்கள். எல்லாவற்றையும் விட உங்கள் மன அமைதிதான் மிக முக்கியம். உங்களின் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் எடுக்கும் இந்த முடிவு ஒரு சுயநலமான செயல் அல்ல. இது ஒரு சுய பாதுகாப்பு. இறுதியாக, இன்று நீங்கள் தெரிந்து கொண்ட கிரே ராக் நுட்பமோ அல்லது எல்லையை அமைக்கும் உத்திகளோ எதுவாக இருந்தாலும் அவற்றை நீங்கள் உடனே பயன்படுத்த தொடங்குங்கள். உங்களை பாதுகாத்துக் கொள்ள நீங்கள் எடுக்கும் இந்த நடவடிக்கை ஒரு சுய பாதுகாப்பு. இந்த தகவல்கள் உங்களுக்கு உண்மையிலேயே பயனுள்ளதாக இருந்ததா? அப்படியென்றால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்கள். இதே போன்ற கடினமான சூழலில் இருக்கும் உங்கள் நண்பர்களுடன் இதை தவறாமல் பகிருங்கள். மேலும் உங்களுடைய அனுபவம் என்ன என்பதை கமெண்டில் தெரிவியுங்கள். இது போன்ற சக்தி வாய்ந்த மனநல வழிகாட்டல்களை உடனுக்குடன் பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களின் மன அமைதியே எங்களின் இலக்கு.